ஒரு மளிகை கடை வைக்கணும்னா ஒரு 25 லட்ச ரூபா செலவாகும். ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவாகும். இதுவே ஹைப்பர் மார்க்கெட் டிமார்ட் மாதிரி வைக்கணும்னா ஒரு 3லேருந்து 5 கோடி ரூபாய் செலவாகும். ஆஸ் அ கஸ்டமராக நான் என் வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான பொருளை வாங்கணும்னா நான் எங்கே போவேன் அப்படின்னு சொன்னால் நான் ஹைப்பர் மார்க்கெட் தான் போவேன். ஈவன் எனக்கு அந்த மளிகை கடைக்கார அண்ணன் தெரிஞ்சிருந்தாலும் கூட என்னுடைய சாய்ஸ் எதுன்னு சொன்னால் ஹைப்பர் மார்க்கெட். ஏன்னா அங்கே எல்லா பொருளும் என்னால் பார்க்க முடியுது, எனக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது, அதோட விலையை பார்க்க முடியும், என் பட்ஜெட்டில் என்னால் பொருள் வாங்க முடியும். ஆனால் இந்த மளிகை கடையில் என்னால் எல்லா பொருளையும் பார்க்க முடியாது, அதோட விலையும் எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த மளிகை கடைக்கார அண்ணன் இன்றைக்கி எப்படி வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்டில் ஆன்லைன் ஸ்டோர் இருக்கோ அதே மாதிரியான ஒரு ஓன் ஆன்லைன் ஸ்டோரையும் அவர் வச்சுருந்தாரு அப்படின்னு சொன்னால் என்னால் எல்லா பொருளையும் பார்க்க முடியும், என்னோட கன்வீனியண்ட்டான டைமில் என்னால் பர்ச்சேஸும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாருன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச அந்த மளிகை கடைக்கார அண்ணன் தான். அதனால ரீட்டைல் ஓனர்ஸ் உங்கள் பிஸ்னஸை டிஜிட்டலுக்கு அப்டேட் பண்ணுங்கள். உங்களோட எல்லா கஸ்டமரும் உங்களுக்கான பெர்மனண்ட்டான கஸ்டமராக மாறுவாங்க. வணக்கம்.